ஈவினிங் பீச் ஓரம் ஜாலியாக நடந்து போகிறத தவிர வேறு பெரிய ரிலாக்ஸேஷனே இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம பிடிச்சவங்க கூட பிடிச்ச ஸ்நாக்ஸை மின்னிட்டு அப்படியே பீச் ஓரம் நடந்து போகிறது ஒரு தனி சுகம்தான். இன்னைக்கு நம்மளுக்கு மால்டீவ்ஸில் லாஸ்ட் டே. அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணியாச்சு. ஐலாண்டை சுற்றி அழகாக ஒரு வாக் போயிட்டு மிச்ச மீதி இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க இன்னைக்கு வேலை. கொஞ்ச நேரம் ஆடாமல் அசையாமல் நம்ம கடலில் நின்றுட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஸ்பாவில் கிடைக்கிற ஃபிஷ் பெடிக்யூர் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. குட்டி குட்டி மீனுங்களாம் அப்படியே டச் பண்ணிட்டு போகிறாரு. இன்னொன்று, நம்ம மால்டீவ்ஸ் வந்ததுலேருந்து ஒழுங்காகவே சன்செட்டை பார்க்கவே இல்லை. இன்னைக்காவது நம்மளால கிளியர் சன்செட் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். மால்டீவ்ஸ் ஒரு கோரல் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே கிளிஞ்சல்கள் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வெரைட்டியான கிளிஞ்சல் சைஸ்லேயும் கலர்லேயும் இங்கே கிடைக்கும். ஏன் பெரிய கிளிஞ்சல் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அபூர்வமான ஆழ்கடல் கிளிஞ்சல்கள் கூட இங்கே கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம கடலில் நடந்து போனால் என்ன பண்ணுவோம், கிளிஞ்சல் சேகரிப்போம். அதுக்கு சூப்பரான இடம் மால்டீவ்ஸு. வெரைட்டியான கிளிஞ்சல் அழகாக நீங்கள் சேகரிக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் கிளிஞ்சல்ஸை சேர்க்க தான் முடியுமே தவிர சேர்த்த கிளிஞ்சல்ஸை உங்களால் உங்கள் நாட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா மாலத்தீவு அரசாங்கத்தோட சட்டம் எப்படி, கோரல்ஸோ அவங்க மணலோ எந்த ஒரு இயற்கை வளங்களோ அவங்க நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. மாலத்தீவு மட்டும் இல்லைங்க, முக்கால்வாசி எல்லா நாட்டிலையுமே இந்த சட்டம் தான் இருக்கும். கிளிஞ்சல்கள் கூட பரவாயில்ல, அங்க இருக்கிற கோரல்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோரல்ஸை பாதுகாக்கிறதுல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராங்க மால்டீவ்ஸ் கவர்மெண்ட். சரி, ஏதோ ஞாபகார்த்தமா நீங்க கிளிஞ்சல் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1-2 கிளிஞ்சல்களை நீங்க எடுத்துட்டு போகலாம். அதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா கேள்வி கேட்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க உங்க ஐலாண்ட் ரிசார்ட்ல எனக்கு ஒரு அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்க ட்ரை பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இமிகிரேஷன்ல என்ன சொன்னாங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து நண்டு பிடிக்கிறது எனக்கு பீச்சுக்கு போனா ஃபேவரட் கேம் இது ஒன்று. இது ஜாலியா கேமும் ஆச்சு, நல்ல எக்ஸசைஸும் கூட. ஒரு நண்டு பிடிக்கிறதுக்கு நம்ம உடம்பு அவ்வளோ அத்லட்டிக்காகவும் இலகுவா ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். அப்பதான் நம்மளால பிடிக்க முடியும். இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் கோச் நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிளா இருக்கணுங்கிறதுக்காக ஈவினிங் டைம் ரிலாக்ஸா இருக்கும்போது இந்த நண்டு பிடிக்க சொல்லுவாங்களாம். இது நாங்க பிடிச்ச நண்டு இல்லைங்க, ஏற்கனவே யாரோ பிடிச்சி இந்த நண்டு இயற்கை எழுதிருச்சுன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் நாங்க சைட் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு மேண்டா ரே ஒன்று இருந்துச்சு. சரி, அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் நெருங்கி பக்கத்தில் போனோம். ஆனால் அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக எப்படி மணலுக்குள்ளார புதஞ்சிக்கிட்டு நிற்கிது பாருங்க. பட் அந்த மாதிரி பயப்படுறதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதை அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா மேண்டாரேஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. சில மேண்டாரேஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பெரிய மீன் மட்டும் இல்லைங்க, சின்ன மீனுங்க கூட கூட்டமாக நம்ம போகிற வழியெல்லாம் இருக்கும். எப்படியும் மால்டீவ்ஸ் வந்தீங்கன்னா தென்னை மரத்துக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த மேங்க்ரோவ் ட்ரீ கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. டர்காய்ஸ் கலரில் வாட்டர், அப்புறம் நல்ல ப்ளூ கலரில் ஸ்கை, அப்புறம் அந்த க்ரீன் கலரில் அந்த பிளான்ட்டோட சேர்த்து உங்கள் ஃபோட்டோவே ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்கும். போதி சுற்றிட்டு ஒரு ரொட்டேட் அடிச்சுட்டு அப்படியே போ. ஸ்லோ மோஷன் ரன்னிங் வீடியோ, ஸ்லோ மோஷன் செல்ஃபி, அப்புறம் டைவிங் வீடியோஸ், இந்த மாதிரி சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் எடுக்க மறந்துடாதீங்க. ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம். என்ன உங்கள் மாடலை கொஞ்சம் ஒழுங்காக ஓட சொல்லுங்கள். ரொட்டேட் அடிக்க சொன்னால் மரத்தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்க. எங்கே போனாலும் கொக்கு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கு, என்னடா இது அப்படின்னு செக் பண்ணால் இதுதான் மால்டீவ்ஸோட நேஷனல் பேர்டா. இந்த மால்டீவ்ஸ் நிலத்துல இந்த பறவையை தவிர வேறு எந்த பறவையுமே இல்லை. இதோட பேர் வாட்டர் ஹென். இதை வந்துட்டாருங்க முக்கியமான ஆள், ஹெர்மிட் கிராப். மால்டீவ்ஸ்ல ஏகப்பட்ட ஹெர்மிட் கிராப் இருக்கு. ஹெர்மிட் கிராப் துறவி நண்டு, அதாவது இது 2 வெரைட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு நிலத்துல வாழ்றது, இன்னொன்னு கடல் சார்ந்தே வாழ்றது. இந்த 2 வெரைட்டியுமே நீங்க மால்டீவ்ஸ்ல பார்க்க முடியும். இந்த ஹெர்மிட் கிராபுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா இருக்கிற கடல் நண்டுங்க மாதிரி மேல ஓடே இருக்காதான். அதாவது அந்த கொடுக்கு பகுதியை தவிர மேல இருக்க பாடி இருக்கு பாத்தீங்களா, அது ஓடே இல்லாம தான் உருவாயிருக்கு.
அதனால இது தன்னோட உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக கடல்ல இருக்கும் பாத்தீங்களா மற்ற ஓடுங்களை வந்து இதை எடுத்துட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா இது வந்து ஸ்ட்ராபெரி ஹெர்மிட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெரைட்டி வந்து மால்டீவ்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான வெரைட்டி. அதே மாதிரி இந்த ஹெர்மிட் கிராப் வளர வளர அதுக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி அதோட ஓடை வந்து கடல்ல மாத்திக்கிட்டே இருக்குமா. அது அப்போதைக்கு தான் கைவசம் வச்சிருக்கிற ஓடு வந்து அந்த ஹெர்மிட் கிராப்போட பெரிய சொத்து மாதிரி. ஒரு ஓடு பிடிச்சிருச்சு அப்படின்னா 2 ஹெர்மிட் கிராப்புக்குள்ளார ஒரு பெரிய யுத்தமே நடக்குமா. எப்படின்னா ரோம்ல நடக்கிற கிளாடியேட்டர் வார் மாதிரியே சண்டை நடக்குமா அதுங்களுக்குள்ளார. சில சமயம் அந்த நண்டுங்களுக்குள்ளாரே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ளாரையே இந்த ஓடுங்களை வந்து மாத்திக்குங்களாம். இதுல சில வெரைட்டி நண்டுங்க கடல்லையே இருக்கும் முக்காவாசி நேரம், சில வெரைட்டி நண்டுங்க ஃபுல்லாவே நிலத்திலேயே இருக்குமா. கடல்ல இருக்கிற நண்டுங்க வந்து முக்காவாசி நேரம் கடல்ல இருக்காது, வெயில் இருக்கிற நேரத்துல மட்டும் கடல்ல இருந்துட்டு சாயந்தர நேரத்துல நல்லா வாக்கிங் போறான் பீச்ல. அதனாலதான் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெர்மிட் கிராப்ஸ் ஓடிட்டு இருக்கோம் நீங்க மால்டீவ்ஸ் பீச்ல பாத்தீங்கன்னா. இது வந்து ரொம்ப அட்டாக்கிங் டைப்லாம் கிடையாது. கையில எடுத்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வருவாரு, வந்துட்டு டே நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஓடுடா அது ஏன்டா எடுத்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி வெளில வந்து பாத்துட்டு இருக்கோம். ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் சிறந்த கோல்டன் ஹார்ஸ் எதுன்னா சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும் தான். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வெளிச்சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சினிமேட்டிக் ஷாட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிடுங்க. ஓகே, நாங்கள் தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நாங்கள் ஐலாண்டோட ஒரு கார்னரில் இருக்கோம். இப்போ சன்செட் பார்க்குறதுக்காக இன்னொரு கார்னருக்கு போக போகிறோம். ஐலாண்டோட இன்னொரு கார்னர். இவர் ஷேடோலாம் தெரியும். இங்கேயே சீனரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, வாங்க பக்கத்தில் போய் உட்காந்து பார்ப்போம். நல்ல இடமா பார்த்து உட்காருவோம். வாங்க எங்க கூட வந்து சன்செட்டை என்ஜாய் பண்ணுங்க. சூரிய அஸ்தமனம் மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அதை முடிச்சு தான் ஆகணும். ஆமாம் நண்பர்களே, நம்மளோட மால்டீவ்ஸ் டூரை முடிச்சுட்டு இன்றைக்கி தாயகமான இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், டே 5 நம்ம இந்தியாவுக்கு டிபார்ட் ஆகிறோம். இன்றைக்கி டே 5 மத்தியானம் போல் எங்களுக்கு பெங்களூருக்கு ஃப்ளைட்டு. அப்புறம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கனெக்ஷன் ஃப்ளைட்டில் நம்மளோட வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடித்து ஸ்டாம்ப் எக்ஸிட் வாங்கியாச்சு. நம்ம இப்போ வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் இருக்கோம். ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. கன்ஜஸ்டடாக வச்சுருந்தாலுமே ஓகே, உங்க எல்லா டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் மால்டீவ்ஸ்லேருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி வீட்டுக்கு சவனியர்ஸ் வாங்கணும்னு யோசிச்சு மிஸ் பண்ணவங்களாம் கூட இங்கே வந்து சவனியர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். என்னடா ஐலாண்ட்லேருந்து சென்ட் ஆஃப்னா நீங்கள் ஐலாண்ட்லேருந்து போட்டில் வர வீடியோலாம் எடுக்கலையா ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு மனசே வரலை. நாங்கள் கிளம்பும் போதெல்லாம் கேமராலாம் ஆன் பண்ணவே இல்லை, இங்கே வந்து தான் ஆன் பண்ணணும். கொரோனா டைம் அப்படின்றதுனால இமுகா அப்படி இப்படின்ட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அது போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ், போத் இந்தியா மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ரூல்ஸ் மாறிட்டே இருக்குது. திடீர்னு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வேணுங்கிறாங்க, அதுக்கப்புறம் வேணான்றாங்க. சில சமயம் அலோவ் பண்ணுவாங்க, சில சமயம் இந்தியன் நேஷனல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே பக்காவாக செக் பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் எங்களோட வீடியோஸும் பாருங்கள். அதில் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை, டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றது போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜன்னல் பக்கத்துலேருந்து பாருங்கள் சீனரி. ஒவ்வொரு ஐலாண்டும் தனித்தனியாக ஸ்பெஷலாக தெரியும். ஊருக்கு கிளம்பும்போது ஜன்னல் சீட்டு கொடுத்து என்னடா பிரயோஜனம், வரும்போது ஒழுங்கான சீனரி இருக்கிற இடத்துல ஜன்னல் சீட்டு தரல, இப்போ போய் அழகாக ஜன்னல் சீட்டு கொடுத்துருக்கானுங்க பாருங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரி 4 நாள் தான் டூர்னாலுமே ரொம்பவே அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மால்டீவ்ஸ் வந்து எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்லேயும் இருக்கும். எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை நாங்கள் இன்றைக்கி செக் அவுட் பண்ணுறோம்.
இந்த ஒரு தடவை தான் வருவோம் அப்படின்னு இல்லை, இன்னொரு தடவை கூட நம்ம வரலாம் போகலாம், எந்த ஒரு ரூல்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ஒரு தடவை தான் வரணும்ன்ட்டு. அதுவும் இந்த தடவை கொரோனா டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்னொரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு வந்து ஹாப்பிங் கிடையாது, நிறையா ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் உங்களுக்கு மால்டீவ்ஸ்னாலே பல ஐலாண்ட்ஸ் வந்து சுற்றி பார்க்குறது தான் ஒரு முழுமையான ஒரு மால்டீவ்ஸ் டூர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பெங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். அப்புறம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கனெக்ஷன் ஃப்ளைட்டும் ஏறிட்டோம். ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கும் சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்களோட மால்டீவ்ஸ் பயணம் வந்து முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு நல்ல ட்ராவல் வீடியோவில் இருந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய், குட் நைட், நன்றி, வணக்கம்.